தேர்தலுக்கான பேச்சுவார்த்தை குழு இதுவரைக்கும் அமைக்கப்படாதது காங்கிரஸ் அனைவருக்கும் வருத்தமளிப்பதாக தெரிவித்துள்ள செல்வ பெருந்தகை, இறுதி நேரத்தில் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது எனவும் திமுக கூட்டணி பேச்சுவார்த்தையை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த தேர்தல் பணிக்குழு இந்த பேச்சுவார்த்தை நடத்துக்கான நெகோசியேஷன் கமிட்டி இன்னும் நியமிக்கலன்றது தான் எல்லோரும் வருத்தப்பட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னன்னா ஒரு 5 ஆண்டுகளுக்கும் தேர்தலுடைய பரிணாம வளர்ச்சி, எலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் ரொம்ப அட்வான்ஸாக களத்துக்கு போகிறாங்க. காங்கிரஸ் தலைவருடைய வேதனை இன்னைக்கு நாங்கள் பேசுனது என்னன்னா, லாஸ்ட் மினிட்ல போயிட்டு ப்ராசஸ் பண்ணி கேண்டிடேட்லாம் செலெக்ஷன் ப்ராசஸ் போயிட்டு களத்துக்கு அனுப்புறது எங்களுக்கு நிறைய படிப்பினை உண்டு. பீகாரில், ராஜஸ்தானில், குறிப்பாக இப்போ கடந்த தேர்தலில் மகாராஷ்டிராவில், ஜார்க்கண்டில் லாஸ்ட் மினிட்ல எதுவும் பண்ண முடியாமல் போயிடுது. அதனால் இந்த அனுபவத்தெல்லாம் வச்சு முன்னதாகவே நம்ம பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அந்தந்த யாருக்கு என்ன தொகுதிகள் ஒதுக்கப்படுகிறதோ எல்லா 234 தொகுதியிலும் பணியாற்ற வேண்டும். அதற்கு எங்களுக்கு சில சங்கடங்கள் இருப்பதாக எல்லோரும் இன்னைக்கு பேசினாங்க. அதையும் நாங்கள் உள்வாங்கியிருக்கோம். எங்களுடைய கோரிக்கைன்னா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவருக்கு உடனடியாக இந்த கமிட்டியை நியமிக்க வேண்டும் என்றுதான் எங்கள் எல்லோருடைய தலைவருடைய கருத்து.